வணக்கம். தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். மேஷ ராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வருஷத்துல ஒரே ஒரு பெயர்ச்சி தான். சித்திரை 18ஆம் தேதி குரு பெயர்ச்சி. அதுக்கப்புறம் பெயர்ச்சியே கிடையாது. சனி பெயர்ச்சி கிடையாது, ராகு கேது பெயர்ச்சி கிடையாது. இந்த தமிழ் புத்தாண்டு முடியும் வரை எந்த கிரக பயிற்சியுமே இல்லை. ஒரே ஒரு குரு பெயர்ச்சி சித்திரை 18 மே 1. தமிழ் தேதி சித்திரை 18, இங்கிலீஷ் டேட்டு மே 1. அன்னைக்கு குரு பெயர்ச்சி. மேஷத்திலிருந்து குரு அடுத்த வீடான ரிஷபத்திற்கு செல்கிறது. அதை தவிர வேறு எந்த பெயர்ச்சிகளும் இல்லை. இந்த வருட ஆரம்பமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வருடத்திலே மேஷ ராசிக்கு நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். மேஷ ராசி நண்பர்கள்லாம் இந்த தடவை இந்த வருஷத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏனென்றால் வருடம் முழுவதும் சனி 11ஆம் இடத்துல இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான விஷயம். வருடம் முழுவதும் முதல்ல ஒரு 18 நாள் குரு பயிற்சி, வருடம் ஆரம்பிச்சு 18 நாள்ல குரு பயிற்சி. அதுக்கப்புறமா வருடம் முழுவதும் 2ஆம் இடத்திலே இருக்கு. மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு போனதுக்கு அப்புறம் எங்கேயும் மாறல, ரிஷபத்திலேயே குரு. எனவே பெரிய பயிற்சிகள் எதுவும் இல்லை, பெரிய மாற்றங்கள் எதுவும் வராது. தற்போது ஆரம்பத்திலே வருட ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய கிரக அமைப்பு மேஷத்திற்கு சாதகமாக இருப்பதால் இந்த வருடம் முழுவதுமே நல்ல வருடமாக இருக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல வருடம். இந்த வருடத்திலே மிக முக்கியமான பலன் என்று ஏதாவது சொல்ல வேண்டுமானால், அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அதிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். வியாபார வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி, இதெல்லாம் ரொம்ப நல்லா. அதே மாதிரி இந்த வருஷத்துல கல்யாணம்லாம் நிறைய நடக்கும். இப்போ 44 முகூர்த்த நாள், 365 நாள்ல 44 நாள் முகூர்த்த நாள். அதனால முகூர்த்த நாட்களும் ஓரளவு நிறையவே தான் இருக்குன்னு சொல்லலாம். எப்பவுமே முகூர்த்த நாள் எவ்வளோ வரும் அப்படின்னா குறைந்தபட்சம் 35-36 நாள் இருக்கும். மேக்சிமம் 52லேருந்து 54 நாள் வரும். அவ்வளோதான் முகூர்த்த நாட்கள் வரும். 365 நாள்ல 35 குறைந்தபட்சம், அதிகபட்சம் 54, 52 அவ்வளோதான் முகூர்த்த நாள். இந்த தடவை 44 முகூர்த்த நாள் வரும். இந்த வருஷத்துல கிரகணமே இல்லை, அது ஒரு நல்ல விஷயம். கிரகணம் அதிகமாக இருந்தால் அந்த வருஷத்துல வியாதி அதிகமா வரும். இந்த வருஷம் கிரகணம் இல்லை, அதனால ஆரோக்கியமா இருக்கும். பயமுறுத்துற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்தா பஞ்சாங்கத்துல கள்வர் பயம் ஏற்படும், கொள்ளை நிறைய நடக்கும், லேண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் நல்லா இருக்காது. அதனால உங்களுடைய பொருள்களை எல்லாம் பத்திரமா படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்களே தவிர பஞ்சாங்கத்தில் அந்த மாதிரி ஒரு குறிப்பு காணப்படுகிறது. மற்றபடி மழை குறைவு, விளைச்சல் குறைவு, கிரகணம் கிடையாது, எந்தவித பெரிய தீமையான விஷயங்களுமே இல்லை. அதுவே ஒரு நன்மை. மேஷ ராசியில் இருக்கிறவனுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமா என்ன விஷயம்னா தொழில், வியாபாரம், உத்தியோகம், வேலை, அது நல்லா இருக்கு. அதுதானே பிரதானம். மனுஷனுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், இதுதானே ஜீவனஸ்தானம்னு சொல்றோம். வருமானம் வந்தாதானே மற்ற எல்லாமே அப்புறம். அது நல்லா இருக்கு. ஏன்னா 2ஆம் இடம் தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்திலே குரு செல்கிறது. குரு தனகாரகன் சுக்கரன் வீடான 2ஆம் இடத்திற்கு செல்கிறது. இதெல்லாம் நன்மை செய்யக்கூடிய நல்ல விஷயம். அதனால மேஷ ராசிக்கெல்லாம் நல்லா இருக்கும். 11ஆம் இடத்திலே வருடம் முழுவதும் சனி இருக்கிறது. சனிக்கு மிகச்சிறந்த இடங்கள் என்னென்ன அப்படின்னா 3, 6, 11 இதுதான் நல்ல இடங்கள். 12 வீட்டுல இந்த 3 இடம் தான் நல்லதான். சனியுடைய சஞ்சாரத்துல சனி எங்க வந்தா நல்லது? ஒரு மனிதனுடைய ராசிக்கு எத்தனாவது வீட்டுல சனி வந்தா நன்மை செய்யும் அப்படின்னா 3 இடத்தான் முக்கியமா சொல்லுவாங்க. 3ஆம் இடத்துக்கு வந்தா நல்லது, 6ஆம் இடம் வந்தால் நல்லது, 11ஆம் இடம் வந்தால் நல்லது. 11ஆம் இடத்துல சனி இருக்கு. இந்த வருடம் முழுவதும் இடையிலே சனி பயிற்சி கிடையாது, குரு பயிற்சியும் கிடையாது. குரு பயிற்சி இப்ப முடிஞ்சிடும். சித்திரை 18 குரு பயிற்சி. இந்த வருடம் சித்திரை 18, அதாவது மே 1ஆம் தேதி ஒரு குரு பயிற்சி. அதுக்கப்புறம் எந்த பயிற்சியுமே கிடையாது. தொழில் வளர்ச்சி தான் இந்த வருஷம் முக்கியமாக ஹைலைட். என்ன இந்த வருஷத்துக்கு மேஷத்துக்கு என்ன ஹைலைட்னா தொழில். புதுசா தொழில் ஆரம்பிக்கலாம். இருக்கிற இப்போ உங்களுடைய தொழில் இன்னும் கூட பெரிய அளவில் வளர்ச்சி அடையும். உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கிறவங்கலாம் இப்ப இருக்கிற வேலையை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வேலை கிடைச்சா மாறலாம். உத்தியோகத்தில் மாற்றம் செய்து கொள்வதற்கு ஏற்ற நேரம். மாற்றங்கள் செய்யலாம்.
ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையில் போய் சேரலாம். இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறதுக்கெல்லாம், ஜாப் சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் இது நல்ல டைம். வெளிநாட்டு பிரயாணம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அதன் மூலமாக வருமானம் வரும். இப்போ நிறைய பேர் வெளிநாடு போகிறாங்க. இப்போ ரொம்ப சகஜமாகிடுச்சு. வெளிநாடு போகிறதுங்கிறது பெரும்பாலும் எல்லாருமே வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். எத்தனை பேர் சம்பாதிச்சுட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் பாதி பேர் கூட இல்லை. நான் போயிட்டு வந்தேன், சரி எவ்வளோ சம்பாதிச்சேன், எத்தனை லட்சம் கையில் வச்சுருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சம்பாதிச்சா சாப்பிட்டா சரியாக போகும். அது இங்கேயே சம்பாதிச்சு சாப்பிடலாம். எதுக்கு அங்கே போகணும்? வெளிநாட்டுக்கு போகிறதே எதுக்கு? இங்கே விட ஜாஸ்தி வருமானம் வரும். இங்கே வரக்கூடிய இன்கம் எவ்வளவோ அதை போல பல மடங்கு அதிகமாக அங்கே இன்கம் வரும். வருமானம் ஜாஸ்தி வருங்கிறதுக்கு தானே போகும். அப்புறம் வருமானம் ஒன்றும் இல்லை, சேர்த்து வைக்கல, கையில் எதுவும் சேவிங்ஸே கிடையாது. நல்லா சம்பாதிச்சோம், சாப்பிட்டோம், ஜாலியாக சுற்றி பார்த்தோம், வந்துட்டோம். இன்னும் அதுக்கு எதுக்கு போகணும்? போகவே வேண்டாம், இங்கே இருக்கும். இந்த வருடம் மேஷ ராசிக்கு அயல்நாட்டு பயணம் ஏற்படும். வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்வீர்கள். ஒரு சிலர் வியாபார நிமித்தமாக வெளிநாடு செல்வார்கள். பூமியிலிருந்து தோண்டி எடுக்கக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கு அதன் மூலமாக அதிக வருமானம் கிடைக்கும், அதிக லாபம் கிடைக்கும். அதில் விற்பனை அதிகமாக செய்வீர்கள். உங்களுடைய டர்ன் ஓவர் அதிகரிக்கும். பூமியிலிருந்து தோண்டி எடுக்கக்கூடிய பொருட்கள், பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள்லாம் என்னெல்லாம்? கனிம வளங்கள், மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ், அது எல்லாமே பூமியிலிருந்து தோண்டி எடுக்கக்கூடியதுதான். மணல், கல், செம்மண், ஜல்லி, கருங்கல் ஜல்லி. அதை தவிர எவ்வளவோ மினரல்ஸ் இருக்கு. மினரல்ஸ் எல்லாம் மைனிங் பண்ணி தான் எடுப்பாங்க. அதனால மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ்னு சேர்த்து சொன்னாங்க. மைனிங் அப்படின்னா சுரங்க தொழில், மினரல்னா அதிலிருந்து தாது பொருட்களை எடுத்தல். தாது பொருட்களை சுரங்கத்திலிருந்து எடுத்து விற்பனை செய்யக்கூடிய வியாபாரத்திலே இருக்கும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அதிகமாக வருமானம் வரும். பூமி லாபம் ஏற்படும். பூமியால் லாபம் ஏற்படும். பூமியிலிருந்து விளையக்கூடிய பொருட்களை எடுத்து வியாபாரம் செய்வார்கள். பூமிக்கு அடியிலே விளையக்கூடிய பொருட்கள், வேர்க்கடலை, கிழங்கு, இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் எடுத்து வியாபாரம் செய்பவர்கள். பூமிக்கு அடியிலிருந்து தோண்டி எடுக்கக்கூடிய காய்கறி வகைகள், உணவு வகைகள் போன்றவற்றை வியாபாரம் செய்பவர்கள். பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், அதை வியாபாரம் பண்றவங்க. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பூமிக்குள்ள இருந்தாலும் எடுக்கிறாங்க. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அதையெல்லாம் எடுத்து வியாபாரம் செய்பவர்கள். இவர்களுக்கெல்லாம் சற்று அதிகமான வியாபாரம் நடைபெறும், அதிக வருமானம் வரும். அதுதான் இந்த வருஷத்துக்கான பணம். குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மேஷராசி குழந்தைங்களா ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஆரோக்கியமா இருக்கும். பசங்கள்லாம் நல்லா துள்ளி குதிச்சு விளையாடி சந்தோஷமா இருப்பாங்க. படிப்பு நல்லா வரும், நல்லா படிக்கலாம். படிப்புலலாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கல்வி சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். மேல படிப்பு படிக்கலாம்னா படிக்கலாம். மேல் படிப்பு படிக்க முடியுமா? ஹையர் எஜுகேஷன் உண்டு. அதெல்லாம் இப்ப நடக்கும். இது போன்ற விஷயங்கள்லாம் இப்ப நடக்க போகுது. நல்ல படிப்பு, நல்ல எதிர்காலம் அமைவது, மேற்படிப்பு படிப்பது போன்றவையெல்லாம் மாணவர்களுக்கு நடைபெறும். திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்ப கல்யாணம் நிச்சயம். எனவே இது ஒரு நல்ல வருஷம். இந்த வருஷம் குரோதின்னு பேர், வருஷத்துக்கு பேர். வருஷத்துடைய பேரை பார்த்தா என்னமோ குரோதம், ரோதம்னா விரோதம்னு அர்த்தம். அந்த மாதிரி பேர் இருக்கே அப்படின்னு பயப்பட வேண்டாம். கிரகங்கள் நல்லா இருக்கு, நல்ல கிரக அமைப்பு. அதனால நல்லா இருக்கு. எந்தவித பெரிய பாதிப்பெல்லாம் எதுவுமே ஏற்படாது. மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வியாபார வளர்ச்சி ஏற்படும். குறிப்பாக பூமி சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் அதிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும். மேஷ ராசியில் இருக்கிறவங்க யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல அதிர்ஷ்டம். இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல வருஷமா இருக்கு. சந்தோஷமா இருப்பீங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி லைஃப் செட்டில் ஆயிடும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல வருடமாக இந்த வருடம் மேஷ ராசிக்கு வருகிறது. மேஷ ராசியிலே பிறந்தவர்கள் விநாயகப் பெருமானை இந்த வருடத்திலே அதிகமாக வழிபட வேண்டும். பிள்ளையார் வழிபாடு அதிகமாக பண்ணணும். முடிஞ்சா டெய்லி பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் அப்படியே ஒரு எட்டி பார்த்து ஒரு குண்டு போட்டு வாங்க. விநாயகரை வழிபட வழிபட உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும்.
ஏதாவது பெரிய விநாயகர் க்ஷேத்திரங்கள்லாம் இருந்தால் அதுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. பிள்ளையார்பட்டி காரைக்குடி கிட்ட கணபதி அக்ரஹாரம் திருவையாறு பக்கத்துல போனோம். ஆழத்து பிள்ளையார், பள்ளத்து பிள்ளையார், விருதாச்சலம் காளகஸ்தி, ஆதாள விநாயகர் காளகஸ்தி, ஆழத்து பிள்ளையார் விருதாச்சலம், உப்பு வெயிலுக்கு உகந்த விநாயகர், கே ஸ்வாஹா என்னும் மந்திரத்தை கொண்ட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த விநாயகர் கோவில் இருக்கு. மணிமூர்த்தீஸ்வரம் என்று பெயர், அந்த இடத்துக்கு பெயர் மணிமூர்த்தீஸ்வரம், நெல்லை ஜங்ஷன் அருகே. உச்சிஷ்ட கணபதி கோவில், அது மிகச் சிறப்பான கோவில், அதுக்கு முடிஞ்சா போயிட்டு. இந்த மாதிரி எத்தனையோ விநாயகர் தலங்கள் இருக்கின்றன. விநாயகர் தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபாடு செய்யுங்கள். பிள்ளையார வேண்டிட்டு பிள்ளையார டெய்லி காலையில் எழுந்தோடனே கும்பிடுங்க. கஜானனம் பூதகணாதி சேவித்தம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் என்று சொல்லி விநாயகப் பெருமானை தினசரி காலையிலே வழிபடுங்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் அற்புதமான நல்ல வருடமாக இருக்க போகிறது என்பதிலே சிறிதும் சந்தேகமே இல்லை. தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.